ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைட் பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விண்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் 9th இருக்கிற எஃபெக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இமேஜை ட்யூன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் விக்னிடேட் ஸ்ட்ரென்த்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் விக்னிடேட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டேஜ் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ரஷ் ஐக்கன் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்ட் ஐக்கன் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை நல்லா ஜூம் பண்ணி இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடு ஒரு அப்பேர் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி அண்டர் வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்த மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லெஃப்ட் சைட் டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்போஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை நான் ஜூம் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக லைட்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு இப்போ இமேஜை ஜூம் பண்ணி நான் எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கனவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டபுள் எக்ஸ்போஷரவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை கரெக்டாக ட்ராக் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஓவர்லேன் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்துட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடு ஒரு அப் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி அண்டர் வர வச்சுருங்க. வர வச்சுட்டு இமேஜை ஜூம் பண்ணி நான் எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா +16 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா டின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணி +10 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே ரைட் சைட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுற சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேவ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.